ஹலோ காய்ஸ், டுடேஸ் ஆர்டர் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து 1 kg முட்டை மிட்டாய் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் எக்ஸ் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா வந்து ஒரு லைட் எல்லோ கலரில் ஃபோமியாக இருக்கணும். ஸோ அப்போ வந்து நம்ம கரெக்டாக கோவா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் என்னோடய ஓல்டு வீடியோஸில் பார்த்துருக்கீங்கன்னா நான் வந்து கோவா டேரெக்டாக ஆட் பண்ணுவேன், அன்ஸ்வீட்டன் கோவா. பட் இப்போது இருக்க ரீசெண்ட் வீடியோஸில் வந்து நான் இப்படி ஆட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து கொஞ்சம் நமக்கு மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு கோவா வந்து பீட் ஆகலைன்னு சொல்லி ஓவர் பீட் பண்ணுற சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மெல்டட் கன்சிஸ்டன்சி ஆட் பண்ணுறப்போ ஜஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் நமக்கு நான் பீட் பண்ணிகிட்ருக்கிறப்போ நல்லா அதை வந்து எக்கோடு நல்லா டிசால்வ் ஆகி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஸோ இந்த மெத்தட் சூப்பராக ஒர்க் ஆகுது எனக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் முட்டை மிட்டாய் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நம்ம அதுக்கு கீ வந்து நிறைய ஆட் பண்ணியாச்சு. ஸோ மெயினாக நம்ம கீ வந்து முட்டை மிட்டாய்க்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியண்ட். அதே மாதிரி ஃப்ளேவர் வந்து நமக்கு கீ ஃப்ளேவர் தான் நிறையா தெரியும். ஸோ அதனால் நல்ல ஒரு குவாலிட்டியான கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணி ஆட் பண்ணுறதுனாலும் ஓகே தான். நான் வந்து நல்லா பாயில் பண்ணி கொஞ்சம் வந்து திக் ஃபார்மில் இருக்கிறப்போ நான் வந்து ஒரு கீ க்ரீஸ் பண்ண பேனில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் நமக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கிறப்பவே நம்ம ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு 180 டிகிரி செல்சியஸில். அண்ட் நான் வந்து யூஸ்வலாக வந்து மேலே கீ டாப் பண்ணுவேன். இதோட ரீசன் வந்து பார்த்திங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பி அண்ட் கோல்டன் ப்ரௌன் கலர் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி மேலே நம்ம கீ ஆட் பண்ணுறப்போ நமக்கு அந்த கிறிஸ்ப் வந்து சீக்கிரமே கிடைக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கரெக்டான கிறிஸ்ப் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு லைட் பேக்டு அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் நார்மலாக கீ வந்து வெறும் பேனில் ஆட் பண்ணி நீங்கள் விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பேக் ஆகிட்டுருக்கு உள்ள சூப்பராக பேக் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது பார்க்க. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு பார்க்க வந்து இது ஹார்டாக இருக்கலாம். மேலே வந்து ஆக்சுவல் முட்டை மிட்டாய் வந்து நமக்கு மேலே ஒரு கிறிஸ்ப் அண்ட் உள்ளே வந்து ஒரு சாஃப்ட் லேயர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த லேயர் நமக்கு அச்சீவ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா நமக்கு சைடில் ரிலீஸ் பண்ணிவிட்டு நமக்கு அந்த பேனில் வந்து ஸ்டிக் ஆகாமல் ஈஸியாக வரும். ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் ஒரு பர்ஃபெக்டான முட்டை மிட்டாய் வந்துடும். பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு சூப்பராக வந்து பேக் ஆகி வந்திருக்குன்னு. கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. இது நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணோம். நம்ம ப்ரௌனி எப்படி நல்லா கூல் டவுன் ஆகி நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் முட்டை மிட்டாய்க்கு பட்டர் பேப்பர்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இதுக்கு ஜஸ்ட் கீ ஆட் பண்ண மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. அண்ட் நமக்கு கொஞ்சம் ப்ரௌனி ஆர்டர்ஸ் இருந்தது. ஸோ அதையும் பேக் பண்ணியாச்சு. ஸோ கஸ்டமர் வந்து கொஞ்சம் பாக்ஸஸ் வந்து கவுண்ட்ஸாக கேட்டிருந்தாங்க. எனக்கு 4 ப்ரௌனிஸ் வச்சுட்டு அப்புறம் ஒரு முட்டை மிட்டாய் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம 2 கஸ்டமர் டெலிவரி பண்ணுறோம். ஒரு 1/2 kg அந்த மாதிரி டிவைட் பண்ணியாச்சு. அண்ட் ஓவராலாக நம்ம வந்து ஸ்டிக்கரையும் வந்து ப்ளேஸ் பண்ணி செலோ டேப் எல்லாமே போட்டு இந்த ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.